ஓம் குருவே நம. சிவஹரி அகத்தீஷா. குருவே நமன். சிவஹரி சிவஹரி அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹ. குரு கடாட்ச சித்திரஸ்து. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்கப் பெற்று வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மக்கள் மனதில் அன்பு மலர்ந்து பூலோகம் சொர்க்கமாகும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே அப்படின்ற அடிப்படையில் நம்ம இந்த பதிவில் முருகக் கடவுளை பற்றி நம்ம பேசலாம். அதாவது தேன், அந்த தேனை விட அந்த தேன் எந்த அளவுக்கு இனிமையானதாக இருக்கிறதோ, தேன் உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்க இருக்கிறதோ, தேன் எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கிறதோ, அது மாதிரி முருக கடவுள். அந்த முருக கடவுளை பேச பேச என்றும் ஆனந்தம். அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தேன் பாயுது நெஞ்சினிலே, சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அந்த காதலை அந்த தேன் பாய்கிறது உன்னுடைய பேச்சில் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த முருகன் அப்படின்ற ஒரு கடவுளை பற்றி, வைகாசி விசாகத்தை பற்றி நம்ம பேசலாம். அதாவது கந்தர் அனுபூதியில் 51வது பாடல், அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த முருக கடவுளை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடல் வரிகள் இருக்கும். அதாவது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அதாவது உருவம், அறிவு, உயிர், ஒளி விளங்கும் முருகப்பெருமானே, எனக்கு குருவாக எழுந்தருளி உனது திருவடிகளை தர வேண்டும் என்பதே இதற்கு பொருள் அப்படின்றத அந்த அனுபூதி அப்படின்ற ஒரு பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனுபூதி, அனுதினமும் அனுபூதியை நினைத்திட நம் வாழ்வில் நித்தமெல்லாம் அருள் ஒளியோடு நம் வாழக்கூடிய ஒரு சூழலை கந்தபெருமான் நமக்கெல்லாம் தருவார். அதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் வைகாசி மாதம் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். இந்த வைகாசி விசாகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயமா நடக்கும். ஒரு சில இடத்த நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பில் விசாகத்தை வழிபாடு பண்ணுவாங்க. ஒரு சில கோவில்களில் திதியை பிரதானமாக வச்சு வழிபாடு செய்வாங்க. அதனுடைய அடிப்படையில் நட்சத்திரத்தை வழிபாடாக செய்யக்கூடிய தினமாக இந்த ஆண்டு 30/5/2026 வைகாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயம் பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த வைகாசி விசாகம் என்பது சனிக்கிழமையில வரக்கூடியது. யாரும் இந்த சனிக்கிழமையை தவற விட்டுறாதீங்க. எல்லா நாளும் நல்ல நாள் தான், ஆனா ஸ்திரவாரம் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கு, ஸ்திரத்தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த சனிக்கிழமை மந்த வாரம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், நாம் எண்ணுகின்ற ஒரு எண்ணமும் அது வெற்றியாகும் போது அது நின்று நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பயணமாகக்கூடிய ஒரு நாளாக இந்த வைகாசி விசாகம் இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த முருகப்பெருமானுடைய அருள்
சூரபத்மன் அப்படின்ற ஒரு அசுரன் பன்னெடுங்காலமாக சிவபெருமானை தவம் செய்து அந்த தவத்து மூலியமாக சிவபெருமான் உதயமாகி என்ன வேண்டும் என்று கேட்க, அதாவது கருவில் யார் ஒரு எந்த ஒரு ஆணாக யாராக இருந்தாலும் கருவில் உதிக்காத ஒருத்தரால் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். அதே மாதிரி சிவசக்தி அமைப்பு அனுகிரகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் எனக்கு மரணம் நேரட்டும் அப்படின்றத ஒரு வரமாக வாங்குகிறார். அப்படி ஆகட்டும் அப்படின்ற ஒரு நிலையில சிவபெருமான் வரம் கொடுக்க, தேவர்கள் இந்த சூரபத்மனால் இந்த ரொம்ப வதைக்கு உள்ளாகி பலவித கஷ்டங்களையும் பலவித சிக்கல்களையும் அனுபவிக்கும் போது அவர்கள் பிரம்மாவை நோக்கி சென்று அவருடன் அந்த சிக்கலை கூற, பிரம்மாவோ அனைவரும் வாங்க நம்ம விஷ்ணு கிட்ட போகலாம், இதுக்கெல்லாம் தீர்வு அவர் தான் அப்படின்னு விஷ்ணு கிட்ட கூட்டும் போய் விஷ்ணு கிட்ட கொடுக்க, அடையாம்பா என்கிட்ட வரீங்க, எல்லா பிரச்சனையும் என்கிட்டே வாங்கோ, எனக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார், வாங்க அவர்கிட்ட போவோம், அவர் தான் சம்ஹாரமூர்த்தி வாங்கோ அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கூட்டும் போயிட்டு எல்லாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசும்போது சிவபெருமானுக்கு மிகுந்த கோபம். அந்த கோப கனல், இப்பெல்லாம் நம்ம ஆக்னியில தவம் இருப்போம், ஆக்னியில சுரபி இருக்கிறது, 4 நரம்புகள் பின்னப்பட்ட ஒரு ஆக்ஞை, அதுதான் 3வது கண் அப்படின்லாம் சொல்லி நம்ம அதை தவம் இருந்துருக்கோம். சிவபெருமான் அன்னைக்கே நெற்றிக்கண்ணை திறந்து அவருடைய ஒளி அந்த நெருப்பு சரவண பொய்கையில் விழுந்து 6 குழந்தைகளாக தாமரை, அதாவது பங்கச்சம் அப்படின்ற தாமரை மலர் மீது 6 குழந்தைகளாக அவதாரம் செய்கிறது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களை வளர்க்க கட்டளையிடுகிறார் சிவபெருமான். காலம் கடக்க சக்தி தேவியால் குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக முகம் 6ஆக உருவாகி அருமுக கடவுள் கந்தன் அப்படின்ற ஒரு நிகழ்வை அம்பிகை பெயராக சூட்டி அந்த சூரபத்மனை அவருடைய சகோதரர்களை வதம் செய்ய அந்த சக்தி வேலை அவருக்கு தந்து இந்த பூமியில் எப்போதும் நன்மையும் மேன்மையும் பெருக அந்த சூரபத்மனை வதம் செய்ய அனுப்புகிறார். ஆனால் முருக கடவுள் சூரபத்மனை வதம் செய்யவில்லை, அனுக்கிரகம் செய்கிறார். எல்லா கடவுளும், அதாவது காலபைரவராகட்டும் வதம் செய்கிறார், தட்சணை தலையெடுத்த வீரபத்திரரும் வதம் செய்கிறார், வீரபாகவும் வதம் செய்கிறார். ஆனால் முருக கடவுள் மட்டும் வதம் செய்யவில்லை, அனுக்கிரகம் செய்கிறார். சிங்கார வேலர் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கடவுள் அப்படின்னா, ஒரு குரு அப்படின்னா அவருதான். காரண குரு, காரிய குரு, 2 விதமான குருவை நாம் நாடுகின்றோம். காரண குருக்கும் காரிய குருக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறையாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில இந்த முருக கடவுள் எல்லாத்துக்குமான பரம்பொருள், பரபிரம்மம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற இந்த இடசக்தி பரம்பொருள் அப்படின்றதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழத்திற்காக அண்ணா தம்பி சண்டை போடுவாங்க. முருகர் மயில் மீது ஏறி நான் உலகை 1 நிமிடத்தில் வலம் வருகிறேன் அப்படின்றத மயில் மீது ஏறி போயிட்டார். ஆனா நம்ம விநாயக கடவுள் தாய் தந்தையே உலகம் அப்படின்றத அவரையே சுத்தி அவரும் இவரும் அவர் சுத்தி வர்றதுக்குள்ள அவர் வியாபித்திருக்கின்ற இந்த இறை அந்த பிரபஞ்சத்தை சுற்றி இறங்கவும் பழம் இவர்கிட்ட வாங்கவும் சரியாக இருந்தது. அதனால் கோபப்பட்டு பழனியை போயிட்டு தண்டாயுத பாணியாக அவதாரம் செய்த ஒரு விஷயத்தையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய அடிப்படையில இந்த பிரபஞ்சம் முழுதும் வளம் வந்ததனால இந்த முருக கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுதும் வியாபித்திருக்கிறார். தமிழ் ஞான கடவுள், தமிழ் ஞான கடவுள், ஞான கொழுந்து அழகன், அப்பன் முருகன், அவருக்கு அலாதியான ஒரு சிறப்பான பெயர்களில் வடிவங்களில் நாம் எல்லாம் வழிபாடு செய்கின்றோம். இப்ப இவ்வளோ தூரம் நம்ம பேசுறோமே, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதனால சில விஷயங்கள்லாம் நம்ம பொதுவா மெதுவா நம்ம பேசுவோம், சிறப்பான முறையில நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்களை நான் மெதுவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதனுடைய அடிப்படையில இந்த வழிபாடை செய்யும் போது
விரதம் அனுஷ்டிக்கும் போது வைகாசி விசாகம் விரதம் அப்படின்ற ஒரு அமைப்புல நம்ம வைகாசி விசாகம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அடுத்த நட்சத்திரம் வருவரை உண்ணா நோன்பு இருப்பது மிக சிறப்பு. முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சரிவிகித உணவு, உணவுன பசி எடுத்தால் சாப்பிடுவது, அந்த பசி எடுக்கும் போது சாப்பாடுனுடைய அளவு ரொம்ப கம்மியா இருப்பது, நிறைய நீர் அருந்துவது போன்ற நிகழ்வை கடைபிடித்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நெற்றி நிறைய விபூதி, சடாட்சர மந்திரம் ஓம் சம் சரவண பவாய நம ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய்வது, அந்த அழகனை, அந்த குழந்தை வேலாயுதரை, தண்டாயுத வாணியை நம் அகக்கண்ணில் நிறுத்தி தியானம் செய்வது, திருக்கோவிலுக்கு சென்று அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து, சோடச உபசாரத்தை தீபார்த்தனை கண்குளிர பார்த்து முருகக் கடவுளை சரணாகதி அடைவது போன்ற நிகழ்வை இந்த வைகாசி விசாகத்தன்று கடைப்பிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உன்னதமான உயர்வான ஒரு அமைப்பை பெறப்போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த அமைப்புல இந்த வழிபாடு செய்யும் போது நமக்கெல்லாம் என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முருகனை நெஞ்சார நினைந்து மனதார உணர்ந்து ஆழ் மனதில் அவருடைய மந்திரத்தை ஜெபம் செய்து வழிபாடு செய்யும் போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய நன்மை, இது நாள் வரை குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாக்கியத்தை தந்தருளி என்றும் நீடித்து நிலைத்திருக்கின்ற ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்தருளி வியாபார தொழில் அபிவிருத்தியாகி உத்தியோகத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து உத்தியோக உயர்வு, மனதில் அன்பு, எண்ணத்தில் தெளிவு, சதா சர்வ காலமும் எதிர்மறையாக எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட அந்த எதிர்மறை எண்ணங்கள் அழிந்து நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உருவாகி சதா சர்வ காலம் சிந்தையில் சிவபெருமானை நினைத்திருப்பவர்களுக்கும் இந்த முருகக் கடவுள் அருள் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இதனுடைய அடிப்படையில நாம் அனைவரும் வைகாசி விசாகத்தை தவறவிடாமல், சனிக்கிழமையில் வருகின்ற வைகாசி விசாகத்தை தவறவிடாமல் முருகக் கடவுளை சிரம் தாழ்ந்து அவருடைய பாதம் பணிந்து வழிபாடு செய்து அனைத்து வித நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறலாம். ஸ்ரீ குரவே நமஹா. ஆறிரு தடம் தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, ஆனைத்தன் அணங்கும் வாழ்க, மாசிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். ஸ்ரீ குரவே நமஹா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே தோன்றிடினே. ஸ்ரீ குரவே நமஹா. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, சிவபெருமானுக்கே ஒரு நிமிடம் குருவாக இருந்த இந்த குரு பகவான், சாக்ஷாத் பரம்பொருள் அருமுக சுவாமி, ஸ்கந்த சுவாமி, ராஜ வேலவர் அனைவருக்கும் அனைத்து அனுகிரகத்தையும் தந்தரட்டும். ஸ்ரீ குரவே நமஹா. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா.